சாயிராம். ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் உதயமானதும் அந்த விஷயத்தை அப்பொழுதே செய்துவிட வேண்டும். ஏனென்றால் அதன் பிறகு அந்த மனநிலை வருவதும் அதை நிறைவேற்றும் வாய்ப்பும் கிடைப்பது மிக மிக அரிதான செயல். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீ கண்டறியாவிட்டால் நாளைய வெற்றியை நோக்கி உன்னால் ஓர் அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. எனவே தோல்விக்கான காரணங்களை சிந்தித்துப் பார், கண்டறியும் வழியை பார். உன் வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் நிலைத்தே இருக்கும். ஆம் குழந்தையே, என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. மிகப்பெரிய பேரின்ப அதிர்ஷ்டத்தையும் அதிர்ச்சியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கண்குளிர காணத்தான் போகிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். இப்படித்தான் உன் வாழ்வு இருக்கப் போகிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மன போராட்டத்தினால் நீ அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்வை வாழ்வதில் அல்லவே அல்ல. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிப்பது வாழ்வதில் இருக்கிறது உன்னுடைய சந்தோஷமான வாழ்வு. எனவே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி சமாளித்து வாழ கற்றுக்கொள். சந்தோஷம் எப்பொழுதுமே உன் வாழ்வில் நிலைத்தே இருக்கும். நல்ல நாள் என்பது நம்பிக்கையாக இருக்கும். அந்த நல்ல நாளில் சந்தோஷம் மிக மிக அதிகமாகவே இருக்கும். அதேபோல் கெட்ட நாள் என்பது அனுபவத்தை மிக அதிகமாகவே உனக்கு தரும். அதே போல மோசமான நாள் என்பது பலவிதமான பாடங்களை உனக்கு கற்றுத்தரும். எனவே எந்த நாளும் உனக்கான நாள், நம் வாழ்விற்கான நாள், நாம் கற்றுத்தரும், நாம் கற்கப் போகும் பாடங்களை கற்பிப்பதற்கான நாள் என்பதை புரிந்து கொண்டு எந்த நாளும் உனக்கான நல்ல நாள் என்று ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டாலே போதும். எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளே. என் அன்பு பிள்ளையே, கடந்து வந்த பின்புதான் எப்பொழுதுமே நீ உணர்கிறாய், உன்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல என்பதை உணர்கிறாய். இது உன் வாழ்வை வடிவமைத்த காலம் என்பதை பின்புதான் உணர்ந்து கொள்கிறாய். எனவே என் குழந்தையே, உன் வாழ்வில் நடப்பது அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கிறது. காரணம் இருப்பதால் தான் எல்லாமே நடக்கிறது என்பதை புரிந்து கொள். தேவையில்லாமல் உன் வாழ்வில் எதுவுமே நடக்காது, நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். இது உன் வாழ்வில் நீ புரிந்து கொண்டாலே போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே மாற்றங்களும் அற்புதங்களையும் நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். நீ பட்டதெல்லாம் போதும் என் குழந்தையே. உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. அதை பல மடங்காக திருப்பித் தருவேன் உன் சாயிதேவா. மற்றவர்களுக்கு துரோகம் நினைப்பவர்களும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூ போன்றவர்கள். இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே நினைக்கும் நீ விருட்சம் போன்றவர். எப்பொழுதுமே ஆழ ஊன்றிதான் நிற்பாய். பல பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் உனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பயந்து போய்விடாதே, சோர்ந்தும் போய்விடாதே. தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் துணையாக, பக்கபலமாக, உறுதுணையாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன். உன் மனதை தேற்றுவேன். நீ வெற்றியடைய நல்ல வழியை உனக்கு காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அது மட்டுமல்லாமல் குழந்தையே, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போய்விடாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். நீ மலர்களை மட்டுமல்ல,
கனியையும் தரும் மரமாகவே இருப்பாய். உன் மூலமாக வரும் நன்மை பல பேருக்கு பயனாகவே இருக்கும். நாம் இப்படி கஷ்டப்படுவது போல நமக்கு எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுவார்கள் என்று உனக்கு புரிந்துவிட்டால் யார் மேலேயும் கோபம் என்பதை படவே படமாட்டாய். மற்றவர்களுக்காக நிச்சயமாக பரிதாபப்படுவாய். ஏனென்றால் அப்படி பல கஷ்டங்களை இதுவரை அனுபவித்து விட்டாய். குழந்தையே, எந்த சூழ்நிலையும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில்தான் வந்து சேரும். நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து பார்த்து என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். நீ நெடுநாட்களாக விரும்பி என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. பல மாற்றங்களை காணப்போகிறாய். ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. அந்த அற்புதத்தை கண்ட பிறகு ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். என் காலடியில் விழுந்து நமஸ்கரிக்கத்தான் போகிறாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. குழந்தா, உன்னுடைய பிரச்சனை என்னவென்று உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ அதை சொன்னால்தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. நீ கஷ்டப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ வாழ்க்கையில் மிக அதிகமாக தேடும் ஒன்று உன்னை தள்ளி கொண்டு போய் இருக்கிறதே என்று நினைக்கிறாயா? அதற்காக நீ கவலைப்படவும் செய்கிறாய். உனக்கு எதுவுமே புலப்படாமல் இருக்கிறது. இப்படிதானே உன் மனம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு தெரியும். அதனால்தான் நீ முடிந்தது அனைத்தையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதும் உன் சாயி தேவாவிற்கு நன்றாகவே தெரியும். முடிந்ததை நினைத்து புலம்பி என்ன சாதித்தாய் குழந்தையே? உன் சாயி தேவா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ தன்னம்பிக்கையோடு அல்லவா இருக்க வேண்டும்? கடந்து போன கஷ்டத்தை நினைத்து கலங்குவதாலும் உன்னை விட்டு விலகி சென்றவரை நினைத்து வருந்துவதாலும் நீ பெற்றது ஒன்றுமே இல்லையே. ஏன் உனக்குள் இந்த அர்த்தமற்ற புலம்பல் இருக்கிறது குழந்தையே? அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியை தான் இழந்து கொண்டிருக்கிறாய். உன் மன நிம்மதி இழந்தால் உன்னுடைய உடலும் வீணாக வேதனை அடைகிறது, உன் மனமும் வீணாக வேதனைப்படுகிறது என்பதை உனக்கு புரியவில்லையா குழந்தையே? எனவே என் பிள்ளையே, புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் சாயிநாதரே, நீங்கள்தான் எனக்கு சுவாசமே என்று தன்னம்பிக்கையோடு எழுந்து என்னிடம் வா. உனக்கு தேவையானதை, தைரியத்தை, உனக்கான நம்பிக்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். ஒவ்வொரு கணமும் வாழ்க்கை ஒன்றை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நிலையானது என்பது எதுவுமே இல்லை என்பதை தான் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. முடிவாக கஷ்டம் உன்னை ஒன்றுமே செய்யாது. அந்த கஷ்டத்தில் இருக்கும் பயம்தான் உன் மனதையும் குழப்பி அறிவையும் குழப்பி உன்னுடைய இந்த நிலையை மாற்றி அமைத்து விடுகிறது குழந்தையே. கஷ்டத்தைக் கண்டு முதலில் பயப்படாதே குழந்தையே, தைரியமாக இரு. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேனே, எதற்காக உனக்கு இந்த பதற்றம்? தோல்வி என்பது அசிங்கமும் இல்லை, அவமானமும் இல்லை. தோல்வி என்பது அனுபவம்தான். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி எதையுமே யோசிக்காமல் பின்வாங்குவதுதான் மிக அசிங்கமான செயல் குழந்தையே. அதுதான் அவமானமும் கூட. உன்னுடைய முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் கூட நீ செய்த முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது குழந்தையே. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த முயற்சி உன் வாழ்விற்கு ஒரு நல்ல வழியை காட்டும். குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி சென்றதையும் உன்னை விட்டு தொலைந்து சென்றதையும் எண்ணி எண்ணி வருத்தப்படாதே. நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நினைத்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு.
உன் விதிப்படி, நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின்படி உன் வாழ்வில் மாற்றங்களும் ஏற்றங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதையும் நினைத்து நீ புலம்புவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. நடப்பது நடந்துதானாகும். உனக்கு வருவது வந்தே தீரும். விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நாம் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும் என்று கேட்கிறாயா? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும் என்று கேட்கிறாயா? நான் அதை அடைய ஏன் உழைக்க வேண்டும் என்றும் கேட்கிறாயா? எல்லாம் விதிதான் என்றால் வாழ்வில் எனது பங்குதான் என்ன சாயிநாதரே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது குழந்தையே. விதி என்பது பெரும்பாலும் உனது மன சமாதானத்திற்காகவே பயன்படுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் குழந்தையே. அவன் விதி முடிந்து விட்டது, போய்விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றுவிட்டான். உனக்கு விதிக்கப்படவில்லை, உன் வாழ்வில் அது எழுதப்படவில்லை, அதனால்தான் உனக்கு அது கிடைக்கவில்லை. உன்னுடைய விதி மிக நன்றாக இருக்கிறது, அதனால்தான் நீ மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாய் என்றெல்லாம் சமாதானம் செய்து கொள்வதற்காக இந்த விதியை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய். உண்மையில் உனது செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகளுக்கு விதி என்ற ஒன்றின் மீது பழியை போட்டு விடுகிறீர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நன்மை தீமைகளுக்கான அடிப்படை சுய நிர்ணய விதி நிர்ணயிக்கப்படுகிறது. விதி எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும் குழந்தையே. இதை நன்றாக உணர்ந்து, விதியை நன்றாக உணர்ந்து கொண்டு நீ வாழும் இந்த நிகழ்காலத்தில் முடிந்தவரை தர்மங்களிலிருந்து மீறாமல் வாழ்வதில் எதிர்காலத்தில் நமக்கு நாமே நல்ல விதியை எதிர்கொள்கிறோம் என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிந்தவரை உன்னால் உதவி செய். உனக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் உன்னால் முடிந்தவரை செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்வதே உன் விதியை நல்ல விதியாக மாற்றி அமைவதற்கான சான்றாகவே இருக்கும். குழந்தையே, பொறுமையாக இரு. உனக்கான நல்லதை செய்து கொண்டே இரு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இரு. உனக்கான நல்லது நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன்னை நிச்சயமாக வந்து காக்கும். தர்மம் தலை காக்கும் குழந்தையே. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும் குழந்தையே. அதற்கான வேலையில் உன் சாயப்பா ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வை மிக பிரகாசமாக மாற்றவே உன் சாயப்பா உழைத்து கொண்டிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சாயிநாதரே, நீங்கள் என்றால் என் வாழ்வில் மாற்றங்கள் வரும் என்று சொல்கிறீர்களே என்று கேட்காதே. எதையும் ஆராயாதே. வருவது வந்தே தீரும். நடப்பது நடந்தே தீரும். உன்னை விட்டு போவது போயே தீரும். நீ குழம்புவதாலோ வேதனைப்படுவதாலோ ஆராய்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை குழந்தையே. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும். கவலையின்றி பயமின்றி துன்பமின்றி உன் வாழ்வில் கம்பீரமாக நீ வாழத்தான் போகிறாய். நிச்சயமாக உன் வாழ்வில் ஒரு திருப்பம் வந்தே தீரும். அந்த திருப்பத்திற்கான சாட்சியாகவே உன் சாயப்பா எப்பொழுதும் உன் வாழ்வில் இருப்பேன். இப்பொழுதும் நான் உனக்கு கூறுகிறேன், வாக்காகவே கூறுகிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். விரும்பியது ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான்.
வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது, நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது, நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும், சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல்
நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய். அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா முன்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன்.